போதார புறம்போக இல்ல ஐவேசி. அட யாரவன் கழுத்துல பட்டு கையில கட்டு நெத்தியில பட்டு சுருக்கமா சொல்ல போனா இவரு கல்யாணம் ஆவத போட்டா நீ போய் எட்ட ஆமா ஆமா நீ யாரு எங்க என்னை பார்த்தா யார் என்று தெரியவில்லையா நான் தான் திருலோக சஞ்சாரி திருட்டு போயினா டேய் டேய் திருலோக சஞ்சாரி அப்படினா புரியல திரு என்றால் தெரியவில்லை தெரியலையா திரு என்றால் மூன்று கண்ணி வைக்கும் நேரத்தில் உலகத்தை சுற்றி வரும் ஆற்றல் படைத்தவன் நான் ஓ உலகத்துல கண்ணு மூடி கண்ணு தரகத்துக்குள்ள சுத்தி வந்து ஆமாடா நீ எல்லா ஊரையும் சுத்தி வந்துட்டீங்களா நன்றாக எல்லா ஊரையும் நன்றாக உன்னை நம்பி அனைத்து ஊரும் சுத்தி தான வந்துட்டு இருப்போம் சுத்திக்கிட்டு தான் வந்தீங்க சரி நான் வந்து தேவிகாபுரம் வந்து தேவிகாபுரத்துல மன்சராபாத் வந்து சுத்திக்கிட்டு தான வந்துக்கிறோம் ஏன் நேரம் வைகையா ஐயா உங்களை கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன் என்ன கேட்க வேண்டும் பிளாக்ல மன்சராபாத்ல ஓடுதா இல்லையா டேய் ஓடுதா 170 ரூபாய் 170 ஆமா இது பாக்குற வேலையா எனக்கு இல்ல நீங்க சுத்தி வந்தேன்னு சொன்னீங்களே அதான் இங்க வா நான் யார் தேதபா திருட்டு லக்காடி ஃப்ராட் பக்கா தமானி பையன் ஆமா நான் யாரு சேல்தாமா அட பாவி சேல்தாமா ஏண்டா அந்த சீமாட்ட ஆகுது டேய் நீ கந்து மன்வார் தான் வந்துக்கறா அட யார் அவன் நான் எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா நான் தாடா பிரமதேவன் புதல்வன் மெது பொம்மை சுத்தனா டேய் பிரமதேவனின் மகன் ஓ இவ யார் தெரியுதா இந்த மன்சராபாத் பக்கத்துல பொய்யானந்தல் புதூர்ல இந்த கெட்டப்ல இருக்கறார் நாளைக்கு காலையில தேவிகாபுரம் போய்ப்பாரு அங்க ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருப்பாரு நாளைக்கு திருவண்ணாமலையில போய்ப்பாரு ஐயப்ப வேஷம் போட்டிருப்பாரு எதுக்கு 10 பேர் கும்பலா இருந்துட்டா போதும் நீட்டா தார்பாய பிரிச்சு போட்டுட்டு பாட்டிலுங்களை கும்பல அடிக்கிட்டு எத்துக்குவான் கட்டிய ஓம் மறிக்கிறா வீட்டுக்குள்ளா தெளிக்கிறா ஓம் ரீம் ஐஸ்கிரீம் ஆட்டுக்கறி ஆட்டோட கோய்கறி வெய்ய வேலைக்கு வாத்துக்கறி ஜெய் ஆனா உங்க ஆத்தால திருவண்ணாமலை கோபுரம் முடிச்சா எங்க ஆத்தால அந்த பெரிய மலம் வந்து முட்டினா உங்க ஆத்தால துருவுத்து மாதிரியா முட்டுறது சொல்லுவான் தெரியுமா குத்தல் குடச்சல் குடமாரி மண்டை குடிப்பை முட்டி குடிச்சல் அண்ணுக்குறை சொரிப்படை வேகப்படை மூலம் பௌத்தம் பவுல்சு நரபாதம் விரவிக்கும் கைவலி கால்வலி முட்டு வலி முழங்கல் வலி காது வலி பல்வலி தொண்டை வலி இந்த சொரி சரங்கு நான் நாட்டு மருந்து வியாபாரமா பண்ணிக்கிறீங்க சித்த வைத்தியக்காரன் தான் நானு யாரா பாவி என்னை பார்த்தா தெரியும் இல்லையா டேய் என்னுடைய தாய் யார் தெரியும் என்னுடைய தாய் தெரியும் இல்லையா என்னுடைய தாய் தான்டா சரஸ்வதி சொசடியா இல்ல பூஜை யாரோ பேருக்கு செடிடா டேய் சரஸ்வதி அப்படியா என்னுடைய தாய் எங்க இருக்கின்றாள் தெரியுமா அம்மா எங்கறாங்க என்னுடைய தாய் அனைவரும் நாவிலும் குடி இருக்கின்றாள் அது மொத்த நாக்குல இருக்கறாங்களா ஆமாடா வேற எங்க இடங்க அடிக்கறியா டேய் அம்மா நாக்குல இருக்கறாங்க ஆமாடா ஆமா அந்த ஒண்ணுக்கு ரெண்டுல டேய் பாவி பூதேவி என்னுடைய தாய் உன்னுடைய நாவில் குடி இல்லை என்றால் உன்னால் பேச முடியாதா பாவி ஓ இந்த மேடையேறியே நாளை காண முடியாது அந்த அம்மன் இல்லைன்னா அங்க ஆமா அந்த பர்சடி டேய் சரஸ்வதி உங்க அப்பா என்ன பண்றாரு என்னுடைய தந்தை எப்பேர்ப்பட்டவர் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய கத்தா எங்க அப்பா மட்டும் படைக்கிற அமாவாசைக்கு கருவாட்டு குழம்பு டேய் அமாவாசைக்கு கருவாட்டு குழம்பு நீ மன்னர் அட யாரடா அத படிக்கத்தான் சொன்னேன் என்னுடைய தந்தை எப்பேர்ப்பட்டவர் யாரு ஜீவராசிகளை படிப்பது என்னுடைய தந்தையின் கடமை உலக உயிரின பாமர மக்களை படித்தது என்னுடைய தந்தை உட்கார்ந்துங்கிற மக்களை படித்து அனைத்து மக்களை படித்து என்னுடைய தந்தை யாருன்னா ஏந்து வந்து அடிக்க போறாங்கடா ஏண்டா உங்களுக்கு உங்க ஒப்பம் மச்சான் டேய் அனைத்து மக்களை படித்து என் தந்தை தான் அப்ப இவங்களா வெட்டிக்கார விருதுகார படித்தது என்னுடைய தந்தை தான் என்னுடைய தந்தை தான்டா ஒப்புடா ஆமா ஏமா என்ன சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப தெரியும் படைக்கும் அப்ப இவங்கலாம் படிச்சது என்னுடைய தந்தை அப்போ உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான்டா மரியாதை கட்டுப்புடா என்னடா அடிக்கு ராட்டி அரைப்படி மூத்திரம் இங்கே பேஞ்சுக்க மீதி நாளைக்கு மெத்தி குப்பத்தல ஏய் உலகத்தை சொன்ன ரைட் என்ன படிச்சது யாரு உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான் அரை மணி நேரம் டைம் தர நல்லா என்ன பாத்து என்ன படிச்சது யாரு உன்னை படைத்தது என் தந்தை தான்டா அட பாவி என்ன படிச்சது யாரு என்னுடைய தந்தை தான்டா அப்ப உங்க அப்பா எங்க அம்மா மாட்ட வர வரைக்கும் எங்க அப்பா தின்னுமால நான் அது யாரா சொன்னேன் படைக்கும் தொழில் சிஸ்டிகம் கத்தா ஓ உங்க அப்பா காலி கேஸ் கொடுத்தா எங்க அப்பா அதான் கூத்தாடிங்க அம்மா உங்க பைரு என்னுடைய பேர் தான்டா நாரத மகாமுனிவர் மகாமுனிவர் இப்போ உங்க உடம்பு ஊறுதா ஆமா இங்க எதுக்கு வந்தா தேவதனை சந்திக்க வேண்டும் போய் இந்த இந்து ஊரான பார்க்க போறேன் இல்ல பக்கத்து ஊரான பார்க்க இந்திரன் ஒரு வாரம் எப்படி அது காட்டு பண்ணி மாதிரி வராம காட்டு பண்ணி மாதிரி நான் காட்டு பண்ணி நீ நான் வீட்டு பண்ணி அது காட்டு பண்ணி ஏண்டா பண்ணிக்கலாம் என்ன வேணும் உங்களுக்கு எஜமா மக்கள் தாங்க என்ன அவரு எதுடா
என்ன சொல்றீங்க? ஐயோ பீர் வந்துக்குது. ஏன்டா உயிரை வாங்குற? ஐயோ நாரதம் புள்ள பிரம்மதேவன் வந்திருக்கிறான். யாரு? டேய், நீ சொன்ன வார்த்தை சில பேர் கேட்டிருக்கோம், சில பேர் கேட்காது இருக்கோம். சத்தமா சொல்லு. நாரதம் புள்ளை பிரம்மதேவன் வந்திருக்கிறான். அட படுபாவி, பிரம்மனுடைய மகன் தான் இருந்தா. அவன் வந்துக்கிறான். அவர் எங்க நிற்கிறார்? அவர் வெளிக்கு இருக்கிறார். ஒரு சொன்ன தண்ணி கொண்டு போயா. உன்னை எத்தார் சொல்லிக்கிறாரு. அதான் வேலை எதுக்கு? அட பாவி, வெளி பஸ்ஸில் நிக்கிறேன். நிக்கிறா ஜட்டியா? ஐயோ நின்னு கிடக்குறாரு. ஆமா டேய், அருகில சென்று மிகவும் பயப்பட்டார். மரியாதை ஐயா கூப்பிட்டாரு. ஆமா அப்படியே நான் பாக்குறேன். அட பாவி மரியாதை வாயா. என்னடா மரியாதை வாயா. அட பாவி மரியாதை வாயா. ஏய் யாரடா மரியாதை வாயா. மரியாதை இதுவாடா மரியாதை மரியாதை வாயா. மரியாதை. எங்க ஊர்ல இதான் மரியாதையா? மரியாதைக்கு பேர் கொண்டு வரோம் ஊரு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? மரியாதை கொடுத்தா நானும் மரியாதையா வாயா. அப்படி இல்ல. ஏய் சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி சாமி போன் பண்ணியா கரும்பு அடிக்கிறதுக்கு? நீ தப்பா நினைக்கிற. நான் ரொம்ப தப்பா இதே ஊரு பொது கூத்தா இருந்தா வீடு விடா வசூல் பண்ணி பிரிவு போட்டு கூத்து வைப்பாங்க. ஆமா அதான் பாரு. இது வந்து தனிப்பட்ட கூத்து. ஆமாண்டா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல சேர்ந்து வச்சுக்கிறாங்க. அது உன் தலைமையில செய்யற. தலைமையில இல்லம்மா, தலைமையில. இந்த தலையிலையா? இந்த சேர வச்சிட்டு போட்டா போயிட்டு வந்து யாரு பதில் சொல்றது? ஆமா யாரு பதில் சொல்றது? உனக்கு இருக்குதுடா. அதுக்குத்தான் நான் பக்குவமா சேர எடுத்துக்கிறேன். நீயே தவறி வீழ்ந்துட்டான்ல, அவன் தான் வந்து போறான். என்னத்த கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? கை ஏண்டா என்ன கொடுத்தா தூக்கணும்? கை கொடுத்தா தூக்கணும். இந்த ஆள் காலை கொடுத்துட்டு சாமி, ஏதோ பெரியோர் செய்தது சிறியோர் நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். என்ன சொன்னப்பா? நான் விளையாட்டு பெரியவர். நான் விளையாட்டு விளையாட்டுக்கறி. ஆமா ஏண்டா நீ பெரியவன், அவர் சின்னவரு. பாரு உயரத்துல கம்மியா தான் உருவ வண்டி எல்லாமே உருவத்து பார்த்து இடப்பட டேய் என்னை பகைச்சுக்கிட்டா சபைத்து விடுவேன் பையா. ஐயோ சாமி, அப்படிதான் ஏன்னா இடம் பண்ணி பண்ணி விட்டு போறேன். என்ன இங்க அப்படியே கீசி முடியாது. பங்கிலி பிகிலு ஊத லம்பாடி. உன் மூஞ்ச பாக்குறேன். இல்ல உன் மூஞ்ச பாக்குறேன். பழிய ஊத்துறேன். சரி சாமி, ஓகே சாமி. வாழ்க வாழ்க. நன்றி உட்காரலாமா? சுவாமி உலகம் சென்று வருது. எத்தனையோ அதிசயங்களை கண்டிருப்பீங்க சுவாமி. மகத்தில் திறந்த மகாவா உனக்குள் கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே உண்மைதான். அப்படி இருக்க நீங்கள் இந்த தேவசபை நாடி அந்த பெரும்பான்மை என்னடா இது பிள்ளைகள் சொல்லி அனுப்பிட்டானா? அவரு எங்க போய் வந்து சனியா இருக்கணும் தான். அதுக்குதான் இந்த சனியா தந்த சவாதெல்லாம் மேல தெளிக்கணுமா? நம்ம கிட்ட இப்ப தச்சாமே இல்ல. அதுதான் சோனியா காரங்க. இந்த சோனியா சோனியா மேல போட்டேன். நான் எங்கன்னா போய் சொன்னீங்கடா, எங்க 4 மாசத்துக்கு கேட்க மாட்டாங்க. வந்து காரணம்
செவ்வந்தி மலர்ந்த செந்தாமரை போல இருக்க வேண்டிய உன்னுடைய முகம் ஏதோ மாற்றம் தெரிகின்றது. காரணம் என்ன? உங்களுக்கு உரைக்காம வேறு எங்கு உரைக்கப் போகிறேன்? ஒரு நேரத்திலே பூமாதேவியாகப்பட்டவர் முறையிட்டார். என்ன தெரியுமா? பூமி பாரத்தை குறைத்தே சேர வேண்டும் என்று நானும் ஒப்புக்கொண்டேன். சத்தியமா குறைத்து விட்டேன். ஆனால் அன்று முதல் இன்று வரை கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற முடியவில்லை. சாமி எனக்கு கூட நல்ல வழியா இருந்தா சொல்லுங்க. எதுக்க 4 வண்டி எது ஓட்டு? வேணும் ஒழுங்கா ஒரு போன் பேசாத ஓட்டு. அது போடா, போடா, தேவேந்திரா, போடா, போடா. பூமாதேவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றவில்லை என்று மன வருத்தம் உனக்கு. அதுதான் இது உன்னுடைய கலக்கமா? தேவேந்திரா, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வருடத்திற்கு ஒரு முறை இஷ்ட சக்தி யாகம் செய்வது வழக்கம் அல்லவா? அப்படியா? இந்த வருடம் அந்த யாகம் செய்யாது இருக்கின்றார். இப்போது அந்த யாகத்திற்கு நாள் குறிக்க வேண்டும். தேவரை அனைவரும் அழைக்க வேண்டும். அனைத்து தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அழைக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. முதல் அழைப்பு சூரிய பகவானுக்கு விடுவிக்க வேண்டும். அனைத்து தேவர்கள் வந்தார்கள். வந்த அனைவருக்கும் இதை உரைத்தால் யாராவது ஒருவர் எழுந்து இதுக்கு ஆலோசனை கூறுவார்கள். அப்பா உண்மைதான். அப்படியாக நமோ நாராயண. இப்போது சொல்ல வேண்டும் சென்று ஆகிய உலகத்துக்கு மொழிகளுக்கூடிய சூரிய கடவுளுக்கு நான் லிகிதம் கொடுத்தப்போ அனைவருக்கும் லிகிதம். தேவர் 3 ஒன்று கூட்டணும். புறப்படு.